இதெல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல கொஞ்ச நாள் அறிவு இருக்குதா இல்லையா? பொம்பளைங்களை வந்து மேலே எப்படி அடனே தண்டையில தறி கூட்டு விடுறவனை எதுக்கு அப்படி வந்து ஏறுற? உன் தண்டை எவ்வளவு பெருசா இருக்கும்? அதான் வடிச்சுட்டே நீ படதாவை எனக்கு நான் பெருமாள் கோயில் நானு அங்க போய் மணி ஆட்டுறவனாயா எனக்கு அந்த வாரம் எனக்கு எப்படி வார்த்தை தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு பலவிதமான மலர்களை கொண்டு வந்து அதற்கு கோடி கோடியாக சுமித்து 1000 கோடி வந்தனும் செய்கிறேன். எலும்பு குத்துதே, எலும்பு குத்துதா மேல வந்து ஏறி தள்ளி விட்டு எலும்பு குத்துதான். நான் குனிஞ்சு இருக்கிறது மூணு எலும்பு தான். என்ன பண்ணுவோம்? நான் குனிஞ்சு கும்பிடுற பார்த்து நீங்க பாதத்தை வளைந்து வழியார் என்று சுகமாக வாழ்வாய். அப்படி இருந்தாலும் உலகம் செல்ல என்னத்த கையில பிடிச்சு கொடுக்குற? இங்கிலீஷ் பொம்பளையா இன்னும் இது பிடிச்சிக்கணும். ஆமா அதுக்குன்னு வெளிய எடுத்துக்க. அந்த பரம அரமனையில் இருந்த பெண்ணை அதிசயத்திறனாக அழைத்தா காரணம் என்ன என்று உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? பக்கமாருந்து போனவர் உன்னால எத்தனை பொருளுக்கு கிடைக்கும் நல்ல மனசனா என்று மாதத்தில் ஒரு நாள் நம்ம பூலோகம் சென்று நந்தவனத்தில் எல்லாம் குளித்து நீராட வேண்டும் அல்லவா? ஆமா விளையாடணும் இல்ல போலாமா? போகலாம். அடியே வாங்கலோடி வாங்கலோடி நாம நூலேனி மார்க்கமாக இங்க வந்துட்டோம்ல பூலோகம் தண்ணி ஊத்திக்கணும்ல. ஆமா அரடே தலையிலக்கு என்ன பண்ற? நாக்கு 4 அது என்ன தண்டையினக்கின்னு இருக்குது? அந்த பேர் நல்லா இல்ல. உங்களுக்கு அழகான பேரு என்ன பேர்? சுனில் குமார். நல்லா பிடிக்குமா? உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? பிளேடு சேவிங் மிஷின். ஐயோ லப்பரு போச்சு. என்ன அது இல்ல, குளிக்கு உண்டான பொருள் என்ன? குளிக்கு தேவை கடப்பார மாமிட்டி. என்ன கடப்பார மாமிட்டி? குளிக்கு தேவை அது இல்ல. நாங்க இப்ப தண்ணி ஊத்திக்க போறோம். பவராஜி ஊத்திக்க எல்லாம் ஊத்தி போட்டு தண்ணி ஊத்திக்க போறோம். வேண்டாம், நாய் நக்கி போடும். அதனால தண்ணி ஊத்துறோம்ல, மஞ்சள் கிண்டல் எல்லாம் போய் எடுத்துட்டு வா. மஞ்சள் குளிக்க மஞ்சள் போய் மஞ்சள் எடுத்துட்டு வா. மஞ்சளா? மஞ்சள் அரைக்கும் போது அதை கொண்டு மஞ்சள் கொட்டை ஏறி
நாசமா போயிடுவேன். சோப்பு தானே போட்டு வாயில எதுக்கு போய் வச்சாலும் ஒரு மொண்ணு தூரி ஒண்ணு சோப்புன்னு வச்சிருக்க அதையும் குத்து. மரியாதையா மரியாதையா மரியாதை மரியாதை மாப்பிளைய உன்ன அவளை போய் வச்சுக்கிட்டு மஞ்சள அதை பூசிட்டு தான் எந்த காவேரி அதுக்கு போய் இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குது. நாளுக்கு போடணுமா அகண்ட காவேரியா இருக்குது. இதுக்கு போடு 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 டக்குன்னு போடு நல்லா இருக்கும். என்ன குருவி கூடுமா நாறு முட்டை உனக்கு ஒரு 10 ரூபாய் பிள்ளையாடு கிடைக்கலையா? எனக்கு அப்பவே தெரியும் நீ சரியான சாக்கடை பெருக்கேலியா இருக்கு. அசிங்கமா இருக்காதுன்னு நினைக்காத. அதாவது மீஸ் கட்டில வச்சு பாரு உனக்குதான் எப்படின்னு தெரியும். இத நான் மீச முடியல வச்சுட்டு சாவறேன். மீஸ் கட்டுக்காவும் இது சரியான எய்ஷியாதிகாரி இது போல இருக்கு. அப்படி தண்ணி ஊத்திக்கணும்ல? போய் குடிங்க குடிங்க. போட்டா அண்ணா பாரு செங்கல் சோப்பு தோடு கொஞ்சம் இருக்கு. அது அப்படியே வெளிச்சிட்டு வந்து ஒரு வாட்டி அடிச்சு விட்டுருவேன். பண்ணி விட்டுருவோம். ஆசை இல்லாத அப்படி இருந்தாலும் அம்மம்மா பிண்டி போதும் முன்னாடி நீ எதுக்காச்சு ஆவியா ஆக மாட்டியா? நீ பொம்பளைக்கு போய் குளிச்சிட்டு இருக்கிறோம். உனக்கு எதுவும் தோணல? பொம்பளைங்க குளிச்சா தோணும். நீங்க குளிக்கிறப்ப தோணும். எங்களை பார்த்தா பொம்பளைங்களால தெரியல. அது நான் என் வாயால எப்படி சொல்றேன்? போய் கிளம்புங்க. சும்மா அண்ணா என்ன சொல்லு? மஞ்சள் அங்கங்கே சைஸா பூசணும். இல்ல மஞ்சள்ல பூசியாச்சு. மிளகா பொடி இருக்குது போச்சு விட்டாயா? நல்ல மிளகா பொடி போட்டு விடு தகதகன்னு எரியுது. அதனால இப்ப குளித்து நீராடி விட்டோம். இப்ப ரொம்ப பசிக்குது. ஐயோ இப்ப பாத்து எனக்கு ஒண்ணுக்கு கூட வரலையே. அப்படின்னா மூத்தத்துக்கு கொடுக்குறீங்க நீங்க? இன்னும் நினைவுக்கு வரலையே. அதனால பசியாக இருக்கிறது. இந்த பூலோகத்துல இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாடி கூடாரம் தெரியுதா என்று பார்க்கலாம். அப்படியே தேடி போ. போலாம் போயா போயா போயா. அங்கே தூரத்திலே வண்ண வண்ண விளக்குகளும் அழகாக விளக்கக்கூடிய ஒரு பாடி கூடாரம் ஒரு குடில் தெரிகிறது. ஆமா ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசைக்கு போனோம்னா நமக்கு தேவையானது கிடைக்கும்ல? ஆமா நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். போலாமா? ஐயோ அண்ணா சோறு வாங்கி தருவா. சோறு எனக்கு வேணாம். நீ மூடிட்டு போ. வா போலாம். ஓடி ஓடி ஓடி. உங்ககிட்ட சோறு வாங்கிட்டேன்னா எனக்கு ஈஸியாகி வருது.